கேரள மாநிலம் வயநாடு அடுத்த மேம்பாடி, சூரல்மலை, முண்டகை உள்ளிட்ட பகுதி மக்கள் வழக்கம் போல உணவு சாப்பிட்டுவிட்டு உறங்க சென்றுள்ளனர். அந்த உறக்கம்தான் அவர்களின் கடைசி உறக்கம் என தெரியவில்லை. நள்ளிரவு நேரத்தில் உறங்கிக் கொண்டிருந்த அவர்களின் உயிர் இன்னும் சற்று நேரத்தில் பிரிய போகிறது என்றும் அவர்களுக்கு தெரியவில்லை. இயற்கை தனது கோர முகத்தை காட்டத் தொடங்கியது நள்ளிரவு நேரத்தில்தான். இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். மேலும் பல குடும்பங்களின் நிலை என்னவென்று தெரியவில்லை எனவும் கூறப்படுகிறது. இப்படி இந்தியாவை உலுக்கிய நிலச்சரிவு போல பல நிலச்சரிவு சம்பவங்கள் ஏற்கனவே அரங்கேறி பல உயிர்களை காவு வாங்கியுள்ளது. அப்படி நடந்த நிலச்சரிவு குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். கடந்த 1948ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அசாம் மாநிலம் கவுகாத்தியில் பெய்த கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு கிராமமே புதைந்து போனது. இதில் 500க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். அதேபோல மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் 1968ஆம் ஆண்டு அக்டோபர் 4ஆம் தேதி ஏற்பட்ட நிலச்சரிவில் சுமார் 60 கிலோமீட்டர் நீளமுள்ள நெடுஞ்சாலை 91 பகுதிகளாக சிதைந்தது. இந்த கொடூர நிலச்சரிவில் சிக்கி ஆயிரக்கணக்கானோர் மண்ணில் புதைந்து உயிரிழந்தனர். இது மட்டுமின்றி மற்றொரு இடத்திலும் இயற்கை தனது கோர முகத்தை காட்டியுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் மல்பாவில் 1998ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 11 மற்றும் 17 ஆகிய தேதிகளுக்கு இடையில் தொடர்ந்து நிலச்சரிவுகள் ஏற்பட்டது. மண்ணில் புதைந்து மூச்சு திணறி 380க்கும் அதிகமானோர் உயிரை விட்டனர். மும்பையையும் இயற்கை விட்டு வைக்கவில்லை. கடந்த 2000 ஜூலை மாதம் பெய்த கொடூர மழையின் காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் சுமார் 67 பேர் உயிரிழந்த நிலையில் உள்ளூர் ரயில்கள் தடம் புரண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2001ஆம் ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதி கேரளாவை உலுக்கிய நிலச்சரிவில் 40 பேர் பலியாகினர். இயற்கையின் கோர தாண்டவம் அதோடு நின்றுவிடவில்லை. கடந்த 2013ஆம் ஆண்டு ஜூன் 16ஆம் தேதி கேதார்நாத்தில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் அதற்கு பிறகு ஏற்பட்ட நிலச்சரிவில் புதைந்து சுமார் 5700 பேரின் உயிரை பூமி தாய் எடுத்துக் கொண்டது. 4200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் சிதைந்து போனது. மராட்டிய மாநிலத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடந்த மாலின் என்ற கிராமத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 151 பேர் பலியாகியுள்ளனர். அதேபோல கேரள மாநிலம் மூணாறு பகுதியில் 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கேரளாவை உலுக்கிய நிலச்சரிவில் 67 பேர் உயிரிழந்தனர். இந்த சூழலில் மீண்டும் கேரளாவில் இயற்கை தன்னுடைய கோர முகத்தை மீண்டும் காட்டியுள்ளது. நள்ளிரவு நேரத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியும் சேற்றில் புதைந்தும் இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பணிகள் முழுவதும் முடிந்த பிறகுதான் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்ற முழு விவரம் தெரியவரும்.